இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் வந்து என்னன்னு நான் கேட்கல, பட் ஆனால் ரூமர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்பநிதியோட ஒரு படம் பண்ணுறீங்கன்னு வந்துட்டுருக்கு, தனுஷோட ஒரு படம்னு வந்துட்டுருக்கு, கார்த்தியோட ஒரு படம்னு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி லைனாக ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட அவ்வளோ ஒன்லைன்ஸ் அப்படியே இருக்குமா? இல்லை சரி ஒரு சைன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்களா? எப்படி ஹவு டு யூ? அப்படி இல்லை, தனுஷ் சாருக்கு நம்ம வந்து முன்னாடியே கதை சொல்லி நான் அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த படம் அந்த படம் தான் பண்ண போவேன் நெக்ஸ்ட்டு. பட் இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா உறுதியாக நம்புகிறாங்க என்கிட்ட ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லி. நானும் உறுதியாக இருக்கேன், கதைகள் பிரச்சனை கிடையாது. இந்த நிறைய கதைகள் நம்மகிட்ட இருக்குது, கதை பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கும் அது தெரியும். கதைனா என்ன, வாழ்வு தானே, வாழ்வும் புரிதலும் தானே. வாழ்வும் புரிதல்னால் நீங்கள் வந்து உலகத்தில் நம்ம டெய்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து முன்னாடியாவது நம்ம ஊரை மட்டும் தான் நம்ம வாழ்வோம், நம்ம ஊரை பற்றி மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தோட எல்லா எல்லையும் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். எந்த சம்பவத்தையும் எங்கேருந்து கூட எட்டு வரலாம். அப்போ கதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த கதையை இன்றைக்கி உள்ள மனிதர்களுக்கு தேவையானதாக மாற்றுவதும் அதை கரெக்டாக அவங்க புரிந்து கொள்கிற மாதிரி மாற்றி சினிமாவாக கிராஃப்ட் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. அதை செஞ்சிடணும்னு அவங்க நம்புகிறாங்க. நானும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதையை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஆனால் நான் வந்து இவங்க எல்லாத்தையுமே கதை சொல்லிட்டு கிட்டத்தட்ட லைன்லாம் அப்பப்போ சொல்லி லைன்லாம் ஓகே பண்ணது தான் எல்லாமே. அதனால் வந்து எனக்கிட்ட அது இல்லைன்னா நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். இது இருக்கு, இப்படி ஒரு கதை இருக்குன்னா நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா சைன் பண்ணிட்டு அப்போ கதை பார்த்துக்கலாம். இது யார்ட்டையும் நான் பண்ணலை, அப்படி பண்ணலை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சொல்கிற கதை அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா எனக்கு அது தப்பாகிடும், மைண்டு அப்செட் ஆகிடும். இதுதான் கதை, இதுதான் பேக்ட்ராப்பு, இதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, இந்த வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லி சூப்பர் சார் நம்ம இதை பண்ணலாம் சார், இதை பெருசாகி பண்ணலாம் சார் அப்படி சொன்னால் தான் எனக்கு அடுத்த மூவ் ஆன் ஸ்டார்ட்டே ஆகும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.